கொடுத்து கொடுத்து அந்த ஜனகராஜனுடைய மனைவி தாமிராபராட்டி பெண்ணாகப்பட்டவள். ஆமா, பிள்ளையை எம்மா சீதாலட்சுமி வந்து பிறந்திருக்கா. ஸ்ரீதேவி வந்து பிறந்திருக்கா. இந்த சீமையெல்லாம் கட்டியால வந்து பிறந்திருக்கா சீதாலட்சுமி. ஆமா, அப்படி என்று அழகாக பிள்ளைக்கு பேர் நாமத்தை கொடுத்து அப்படி கொடுத்து என் அம்மையாகப்பட்ட இந்த சீதாலட்சுமி எப்படி வளர்த்து வராங்க தெரியுமா? எப்படி எப்படி என்ன நாளும் ஒரு மேனியுமா, பொழுது ஒரு வண்ணமுமா, நாளும் ஒரு மேனியுமா மேனியுமா, அம்மா பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா, ஒரு மேனியுமா மேனியுமா, நாளும் ஒரு மேனியுமா, பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா, புகழுடனே வளர்ந்து வர, புகழுடனே வளர்ந்து வர அம்மையான சீதையம்மா, நாலு ஒரு மேனியுமா மேனியுமா, பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா, ஒரு மேனியுமா மேனியுமா, பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா. நாளும் ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக. ஆமா, செல்லுல எல்லா செல்லும் வந்துட்டா, எல்லா செல்லுக்கும் வந்துட்டு அண்ணா அது லிங்க் கொடுங்க. அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில நாளும் ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமாக. ஆமா, என் அம்மா சீதாதேவி அம்மா அப்படியே வளர்ந்து வரா. சீதாதேவி அருமையோடு வளர்ந்து வரா. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? சீதாதேவி அம்மா வளர வளர நல்லா கேளுங்க, அந்த சீதையோடு பிறந்த அந்த வில்லும் வளர்ந்து கொண்டே வருகிறது. வில்லு வளர்ந்துகிட்டே வருது. என் அம்மையாகப்பட்ட இந்த சீதாதேவி அம்மா வளர வளர ஆமா, சீதாதேவியோடு பிறந்த அந்த வில்லானது வளர்ந்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஆமா இல்லையா? சரி, அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில தான் என்னாச்சு தெரியுமா? அந்த சீதாதேவியுடைய வில்லானது வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படி வளர்ந்து வரக்கூடிய வேளையில அம்மா சீதாதேவி எப்படி வளர்ந்து வருகிறாளா? எப்படி வருகிறா? அந்த சீதாதேவிக்கு என்ன ஒரு வயதா இரு வயதா உற்ற 3 வயதாச்சு. ஒரு வயதா இரு வயதா உற்ற 3 வயதுமாச்சு. 3 நல்ல வயததில 3 நல்ல வயததில முடியறக்கி காது குத்தி முடியறக்கி காது குத்தி வயததில முடியறக்கி காது குத்தி முடியறக்கி காது குத்தி நாலு நல்ல வயதுமாச்சு. அம்மா 4 நல்ல வயதுமாச்சு. சீதாதேவி வயதுமாச்சு. 5 நல்ல வயதுமாச்சு. 5 நல்ல வயதுமாச்சு. அம்மையான சீதை அம்மா இந்த ஆயாக விட்ட இந்த சீதா தேவி அம்மா அப்படியே அழகாக வளர்ந்து வருகிறாள். சபாஸ் ஐயா, என்னாச்சு? சீதாதேவி அம்மா பிறந்திருக்க மக்கள் எல்லாரும் போட்டாங்க பாருங்க ஒரு குலவை. ஒரு சத்தம் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, தாயாகப்பட்ட இந்த சீதாதேவி அம்மா வந்து அழகாகவே வந்து பிறந்திருக்கிறாள். இருக்கிறார் அல்லவா? அப்படி அம்மா சீதாதேவி அம்மா வந்து பிறக்க அப்படியே பாருங்க. ஆமா, சீதாதேவி வளர வளர நல்லா கேளுங்க, அந்த சீதாதேவியுடைய வில்லானது வளர்ந்து கொண்டே வருகிறதா. அந்த வில்லது வளர்ந்து கொண்டே வருகிறது.
சரி. அப்படி வளர்ந்து கொண்டு வரக்கூடிய வேளையில ஒரு நாளைய தினத்தில எப்படி அந்த சீதாதேவி தோழிமார்களும் விளையாடி கொண்டிருக்கிறாளாம். இருக்கிறார்கள். சீதாதேவி அம்மாளுக்கு வயது 12 வயதாச்சு. ஆச்சாச்சி. அப்படி 12 வயதாக இருக்கும் போது ஆமா, சீதாதேவி அம்மா தோழிமார்களோடு விளையாடி கொண்டிருக்கிறாள். இருக்கிறார். அப்ப என்னாச்சு தெரியுமா? என்னன்னாச்சு? அந்த சீதாதேவி அம்மா அடித்த பந்து பந்து சீதாதேவியோடு பிறந்ததல்லவா இந்த வில்லு. ஆமா ஆமா, அந்த வில்லு இடையில வந்து இந்த பந்து இப்படி மாட்டிக்கொண்டது. சரியா போச்சு. என்ன போச்சு? அந்த சீதாதேவி அடித்த பந்து இந்த வில்லிலே வந்து இடையில வந்து மாட்டிக்கொண்டது. இப்படி வந்து மாட்டிக்கொண்டது. சபாஸ். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில ஆமா, என்னாச்சு? என்னையா? யாராலும் அந்த பந்தை எடுக்க முடியல, வில்ல அசைக்க முடியவில்லை. தாய் தகப்பன்னு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சரி. உடனே என்னாச்சா? அம்மையாகப்பட்ட அந்த சீதா தேவி அம்மா வந்து ஆமா ஓடி வந்து இடது கையால் வில்லை பிடித்து வலது கையால் பந்து எடுத்து விட்டாள். சீதா பிராட்டி பந்தை எடுத்து விட்டாள். இதை பார்த்தார் இந்த ஜனகராஜ மன்னன். அடே அப்பா, ஆஹா, என்னாச்சு? நம்முடைய மகளாகப்பட்ட சீதாதேவி எவ்வளவு வலிமை நிறைந்தவளாக இருக்கிறாள், எவ்வளவு சக்தி வாய்ந்தவளா இருக்கிறாள். இந்த அசைக்க முடியாத வில்லை இடது கையால் பிடித்து வலது கையால் பந்து எடுத்திருக்கிறாள். அப்படியே எடுத்து விட்டாள். அப்படி என்றால் சரி, நாளை ஒரு காலத்துல ஆமா இந்த வில்லை எந்த ஒரு வீரன், ஆமா, எப்படிப்பட்ட ஒரு பலசாலி தொட்டு வளைத்து நான் ஏற்றுகிறாரோ, யாரு வில்லை எடுத்து வைக்கிறாரோ அவருக்குத்தான் நம்ம மகளாகப்பட்ட சீதையை மனமுடித்து கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டார் பாருங்கள். அப்படியா இருக்கும்போது அந்த அம்மையாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மா, ஆமா சரி, அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில எப்படி சீதாதேவி அம்மாள் அப்படியே வளர்ந்து வருகிறாள், அருமையோடு வருகிறாள். அந்த சீதாதேவிக்கு வயது என்னாச்சு தெரியுமா? அம்மாளுக்கு வயது என்னாச்சு? என்ன 16 வயதாச்சு. பருவ நல்ல பெண்ணான்னா அம்மையான சீதையம்மா, ஆளும் நல்ல பருவமானா அம்மையான சீதையம்மா, பருவமான 16 வயதில பருவ நல்ல பெண்ணானால் சீதாதேவி பெண்குடியா, ஆளிலதான் அழகியவள் சீதையம்மா, அதிரூப சுந்தரியா, அழகியவள் அந்த அழகியவள் 16 வயதாகியது சீதாதேவிக்கு. ஆமா, ஆளாகி பருவமடைந்தால் பருவ பெண்ணா மாறிவிட்டாள். பூத்தால் நிறைந்தால் புஷ்பவதியானாள். அடே அப்பா, என் அம்மையாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மா பாருங்க. ஆமா, 16 வயதிலே பருவ பெண்ணானால். அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகு. யாரு? அம்மா சீதாலட்சுமி. அடே அப்பா, ஒரு பெண்ணுக்கு 32 லட்சணமா? எத்தனை லட்சணம் ஐயா? ஒரு பெண்ணுக்கு 32 லட்சணம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கு பெயர் தான் சாமுத்திரிகா லட்சணமா. அப்பா, லட்சத்துல 1 கிடைக்கும். இந்த லட்சணம் வந்து எல்லாருக்கும் பொருந்தாதான், 1000த்துல 1, லட்சத்துல 1. ஆமா ஆமா, என் அம்மா சீதாதேவி அம்மா அப்படி இருக்கிறாங்களா? அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு. 16 வயதிலே பருவ பெண்ணானால் அம்மா சீதாதேவி அம்மா. ஆமா, அழகுன்னா அழகு. என் சீதாதேவி அம்மாளுடைய அழகை சொல்லட்டுமா? அவ அழக சொல்ல ஆசிய போறார். அவ பெண்ணுக்கானால் பெண்ணழகிய, பெண்ணுக்கால் பெண்ணழகிய, பெண்ணுக்கானால் பெண்ணழகிய, பெண்ணுக்கால் பெண்ணழகிய, இடை நல்ல மயில் அழகிய, இடை நல்ல மயில் அழகிய, ஏ அம்மையான சீதையம்மா, அம்மையான சீதையம்மா, அவ முன்னாளாகும் பின்னழகும்,
முன்னழகும் பின்னழகோ அவன் முகத்தின் திருவழகும் முகத்தின் திருவழகோ முன்னழகை கண்டவர்கள் முன்னழகை கண்டவர்கள் மோகிப்பார் 1000 பேர் மொழிப்பார் 1000 பேர் அவ பின்னழகை கண்டவர்கள் பின்னழகை கண்டவர்கள் பிரதமை கொண்டு நின்றிடுவார் கருணை கொண்டு நின்றிடுவார் செக்க நல்ல செவப்பழகி செவப்பழகிய சிவப்பழகி செக்க செவப்பழகி செவப்பழகிய சிவப்பழகி செந்தூருக்கு பொட்டழகி பொட்டழகிய செந்தூருக்கு பொட்டழகி பொட்டழகிய சிவப்பழகி சிவப்பழகி சேகப்பழகிய செந்தூருக்கு பொட்ட அழகி பொட்டழகி செந்தூருக்கு பொட்ட அழகி பொட்டழகி கருமேக சூழ்ந்ததை போல் கருமேகம் சூழ்ந்ததை போல் கருமேக சூழ்ந்ததை போல் கருமேகம் சூழ்ந்ததை போல் அம்மாளோட தலைமுடியா அம்மாவோட தலைமுடியா வேப்பையல செய்யலில வேப்பையல செய்யலி அவளுக்கு மேல் உருவம் 2 அழகா பின்புறமா இரண்டழகா மரம் போல செய்யலில மனபல செய்யலில அந்த கும்பனைய மூக்கழகா கம்பனைய மூக்கழகா முத்து கட்டி கொறுத்ததை போல் முட்டை கட்டி கொடுத்ததை போல் முன்வரிசை பல்லழகா வரிசை பல்லழகா பவளங்கட்டி கொறுத்ததை போல் கொறுத்ததை போல் கட்டி கொடுத்ததை போல் பக்கம் 16 பல்லா 6 பல்லா பக்கம் 16 பல்லா 6 பல்லா அவளை கட்டி கொடுத்ததை போல் கொடுத்ததை போல் கொறுத்ததை போல் 16 பல்லா 6 பல்லா அம்மாளுக்கு பக்கம் 16 பல்லா 6 பல்லா கமுதுகுலை சாய்ந்ததை போல் கொலை சாய்ந்ததை போல் சீதாதேவி கழுத்தழகா சீதாதேவி கழுத்தழகா காயாத வாழை இலை காயாத வாழை இலை கதளி வாழ தண்டு போல வாழ தண்டு போல அந்த சீதாதேவி கரங்கள் 2 சீதாதேவி கரங்கள் 2 ஈனாத வாழை இலை வீணாத வாழை இலை இளவாழை தண்டு போல இளவாழை தண்டு போல இந்திலையில் கரங்கள் 2 எந்திரைய கரங்கள் 2 5 நல்ல விரல் அழகோ ஐந்து நல்ல விரல் அழகோ அவர் நெத்து செய்யலில அவரனுக்கு செய்யலில்லை 10 நல்ல விரல் அழகோ 10 நல்ல விரல் அழகோ அவளுக்கு பைத்தனத்து செய்யலில அவரனுக்கு செய்யலில்லை சித்துடுக்கு கடைந்ததை போல் சுடுகை களைந்ததை போல் இந்த சித்துடுக்கு கடைந்ததை போல் சுடுகை களைந்ததை அவளுக்கு சேலகட்டு இடுப்பழகா இளையட்டோ இடுப்பழகு தாயான சீதையம்மா தாயான சீதையம்மா ஆம ஒட்டு செய்யலில அம்மா ஓட்டு செய்யலில்லை அவளுக்கு அடிவயறு தன்னழகா அடிவயிறு தன்னை அழகா ஐயா கட்டிலுகள் கடைந்ததை போல் கண்ணில் களைந்ததை போல் அவளுக்கு கனகமணி காலழகா அழகமணி காலழகா சேம நல்ல வடிவழகி வடிவழகிய வடிவழகி சேம நல்ல வடிவழகி வடிவழகிய வடிவழகி அவ செந்தூருக்கு பொட்டழகி பொட்டழகி அம்மா செந்தூருக்கு பொட்டழகி பொட்டழகி சேமா வடிவழகி வடிவழகி சேர்மனல்ல வடிவழகி வடிவழகி செந்தூருக்கு பொட்டழகி பொட்டழகி துருக்க பொட்ட அழகி பொட்டழகி அப்பேற்பட்ட பேரழகியாக ஆமா ஆமா என் தாயாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மா ஆமா ஆஹா அதான் சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவார்கள் எத்துணைதான் அழகாக இருந்தாலும் இருந்தாலும் அம்மாள் சீதாதேவி அம்மாள் அழகை போல எங்கேயுமே பார்க்க முடியாதா அம்மையோட அழகு போல அகிலத்துல யாருமே இல்லை என் தாயாகப்பட்ட இந்த சீதாதேவி அம்மா ஆள் ஆமா ஆமா அதான் சொல்வார்கள் ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள்
ஆடை உடையான் சபைக்கு அஞ்சான். சீதாதேவி அழகை நம்ம சொல்லணும்னா நமக்கு ஆயுஷே போறாதான். ஆயுசே பத்தாது. ஏன்னா சீதாதேவியுடைய அழகு வர்ணிக்கிறதுக்காகவே அந்த ராமாயண புக்குல ஆமா 12 பக்கம் இருக்கு. எத்தனை பக்கம்? 12 பக்கம். அந்த பக்கத்தை படிச்சு முடிக்கிறது முன்னே நமக்கு கிருகிருன்னு வந்துரும். அப்பா அப்ப ராமாயணத்தை நாங்க படிச்சு இவ்வளவு தாண்டி புக்கை படிச்சு நாங்க மனசுக்குள்ள வைக்கணும்னா. ஆமா சும்மாயா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்பதான் கொண்டு வராங்க. சிவிட்டு வருது ஐயா. சபாஸ். இப்படி அம்மா சீதாதேவி அம்மா ஆமா ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் என்று சொல்லுவார்கள். என் தாயாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மாளுக்கு ஆமா அப்படியே உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். உள்ளங்கால் வரைக்கும். சத்தம் அமைதி. ஆமா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஆமா அம்மா சீதாதேவிக்கு நகையெல்லாம் போட்டிருக்கு. அப்பா ஒத்தைக்கு ஒரு மக சீதாதேவி. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. அதுவும் பொண்ணே பொண்ணு. ஆம்பளை பிள்ளை கிடையாது. ஒரே வாரிசு. தாயாகப்பட்ட இந்த சீதாதேவிக்கு ஆமா தாயின் தகப்பனை எப்படிப்பட்ட நகைகளை எல்லாம் போட்டார்கள் தெரியுமா? எப்படி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த நகைகளை எல்லாம் சீதாதேவிக்கு எப்படி போட்டாங்களாம்? எப்படி? அம்மாளுக்கு நெத்தி சுட்டி நிலநாகம் ராக்கோடியா தாளம்பூவா குஞ்சரம்மா சடை நாகம் செவிட்டு தட்டு உருட்டு தட்டு லோலாக்கு காதில கம்மல்களா கனகரத்ன மாலைகளா அவ கழுத்தினில மாங்கா மாலை. அப்பா பெருமாள் சாமி 5 பவுன்ல செயின் போட்டுக்காரப்பா. 10 பவுன். அத கழுத்து எங்களுக்கு மாட்டி விடுங்க. பெருமாள் சாமி கழுத்துல 5 பவுன் நகை போட்டுருக்காரு. சாமியாடி வரும்போது அப்படியே எங்க கழுத்துல போட்டுருங்க பாப்பா. ஐயா சீதாதேவி நகையை சொல்லும் போது இப்பதான் பெருமாள் சாமி நகையை பார்த்தேன். சீதாதேவிக்கு நகை எப்படிப்பட்ட நகையா? எப்படி? அவ கழுத்தினில ஒரு மாங்கா மாலை மிளகு மாலை சந்தன மாலை ஒரு கவர்னர் மாலை அடுக்கடுக்கா போடுவாளா 10 நல்ல விரல்களுக்கும் பாம்பு கண்ணு மோதிரமா பச்சை கல்லு மோதிரமா மாணிக்கத்தால் மோதிரமா தம்பி மரகதத்தால் மோதிரமா கைக்கு நெளிவு மோதிரமா அவ இடுப்பதில ஒரு ஒட்டியானோ பாதத்தில பட்ட கொள்ளுஷா அடுக்கடுக்கா போடுவாளா. அப்பா எனக்கு மூச்சு வாங்குற. எவ்வளவு நகை பாத்துக்க. இவ்வளவு நகை இருக்கு பெண்களுக்கு. என்ன அம்மா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நகை கிடையாது. ஆண்களுக்கு ஒரு வாட்சி ஓடாத வாட்சி 3 கிராம் மோதிரம் அவ்வளவுதான் சொத்து. அப்படியா? பெண்களுக்கு தான் ஏகப்பட்ட நகை. அம்மா சீதாதேவி அம்மா ஒத்தைக்கு ஒரு பிள்ளை சேர்த்து வச்சுக்க சம்பாத்தியம் பிள்ளை அவளுக்கு தானப்பா. எல்லாமே அவளுக்கு தானே ஐயா. 4-5 பிள்ளைகளை பத்தினா சண்டை போடுவா அக்கா தங்கச்சி. 5 பங்கு 6 பங்கு வைக்கணும். 4-5 பிள்ளைகளை பெத்தாக்கு அக்கா தங்கச்சி எனக்கு அவளுக்கு என்ன நீளமா இருக்கு செயின் எனக்கு என்ன கட்டியா இருக்கும்பா. ஆமா ஆமா. ஒத்தைக்கு ஒரு பிள்ளை பொட்ட பிள்ளை இருந்தா எல்லாமே அவளுக்கு தான். தாய் தோப்பன் சொத்து எல்லாமே அவளுக்கு தானே. எல்லாமே அவளுக்கு தானே. கட்டுதான் மாப்பிள்ளை யோகாரன். அப்படி சொல்லுங்க. இப்படி மாப்பிள்ளை கிடைக்கணும் ஐயா. சரி. அம்மையாகப்பட்ட சீதாதேவிக்கு இவ்வளவு நகை எல்லாம் போட்டு அப்படியே போட்டு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்படி தங்க நகைகளை எல்லாம் போட்டு. ஆமா இந்த நகையெல்லாம் காணாதுன்னு சொல்லி இன்னும் போதாதுன்னு சொல்லி நம்ம வில்லுப்பாட்டு லைவ் ஓடிட்டு இருக்கு. ரயில்ல ஓடுதோ? ரயில் இல்லனே புனஞ்சிப்பட்டி தோப்பூர் பெருமாள் சாமி கோவில் குடை விழா. ஆமா அப்படியே பாருங்க நம்ம கோவில் குடை விழாவில யாரெல்லாம் எப்படி இருக்கிறோம். சரி நம்ம அடுத்த வருஷம் முறை நம்ம பாத்துக்கலாம். நேரடி ஒளிபரப்பு. ஆமா கோயம்புத்தூர்ல இருந்து ஆள் பாத்துட்டு இருக்கு. அப்படியே போன் போட்டாங்க. என்ன கொஞ்சம் நல்லா எடுங்க. எப்படி கேட்டு அப்படியே போன் போட்டா நல்லா ஸ்பெஷலா எடுங்க. நல்லா எடுக்கன்னா உங்களை எப்படி நல்லா எடுக்க முடியும்? அது அவருக்கு தெரியும் ஐயா. இப்படி அம்மா சீதாதேவி அம்மாளுக்கு ஆமா
உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகைகளை எல்லாம் போட்டு போட்டு எப்படி எப்படி அம்மா இருக்கிறா தெரியுமா? சீதாதேவி எப்படி அழகா இருக்கிறா. இந்த நகைகள் எல்லாம் போராதுன்னு சொல்லி இந்த நகையெல்லாம் போதாதுன்னு எப்படி போட்டாங்களா? எப்படி பாடகம்மா தண்டை கொலுசா, பாடகம்மா தண்டை கொலுசா, ஈடு உண்ட பொதிசா, பாடகம்மா தண்டை கொலுசா, ஈடு உண்ட பொதிசா, பாடகம்மா தண்டை கொலுசா, ஈடு உண்ட பொதிசா, பாடகம்மா தண்டை கொலுசா, ஈடு உண்ட பொதிசா. பத்தரை மாத்து அம்மா சொல்லு, பத்தரை மாத்து கொலைய போடு, பத்தரை மாத்து தங்க ஒட்டி யானம்மா, தங்க ஒட்டி யானம்மா, தங்க ஒட்டி யானம்மா, தங்க ஒட்டி யானம்மா. அவளை பார்க்க 10,000 வேண்டுமா, பார்க்க 10,000 வேண்டுமா, வேண்டுமா, தங்க ஒட்டி யானம்மா, தங்க ஒட்டி யானம்மா, பார்க்க 10,000 வேண்டுமா, பார்க்க 10,000 வேண்டுமா. பார்த்தவர்கள் பரவசம் பெற கண்டவர்கள் மதிமயங்கிட, பார்த்தவர்கள் பரவசப்பட கண்டவர்கள் மகிமயங்கிட, பார்த்தவர்கள் பரவசம் பெற கண்டவர்கள் மதிமயங்கிட, பார்த்தவர்கள் பரவசப்பட கண்டவர்கள் மகிமயங்கிட. காசினிலும் அம்மா சொல்லி காசினிலும் கொலைய போடு, காசினிலும் புகழும் பட்டு சேலையா, பட்டு சேலையா, இருகரையிலும் தங்க சரிக வேலையா, இருகரையிலும் தங்க சரிக வேலையா, வேலையா, ஆசினில புகழப்பட்டு சேலையா, பட்டு பட்டு சேலையா, இருகரையோ தங்க சருக வேலையா, இருகரையோ தங்க சருக வேலையா. இப்படி நகைகளை எல்லாம் அணிந்து போட்டு எவ்வளவுதான் நகை போட்டாலும் யாரும் போதுன்னு சொல்லுவாங்களா? 1 கிலோ தங்கத்தை போட்டாலும் சரிதான். ஆஹா. இன்னும் ஒத்த லாங் செயின் போட்டா எப்படி இருக்கும்? 3000 பொன் பேருமா, 3000 பொன் பேருமா, மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம், 3000 மண்டேருமா மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம், 3000 பொன் பேருமா, மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம், 3000 மண்டேருமா மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம். மூக்கில ஒரு அம்மா சொல்லி மூக்கில ஒரு மூக்குத்திய மாட்டினா, உள்ளாக்க மாட்டினா, மாட்டட்டும் அவன் முன்னும் பின்னும் நடு நடந்து காட்டினா, அவன் முன்னும் பின்னும் நடு நடந்து காட்டினா, காட்டினா, மூங்கிலோரை புல்லாக்க மாட்டினா, ஆமா மாட்டினா, மாட்டினா, முன்னும் பின்னும் நடை நடந்து காட்டினா, அவன் முன்னும் பின்னும் நடு நடந்து காட்டினா. சீதாலட்சுமி லாலா பத்மினி பாமா ருக்மணி வளையலிட்டா, சீதாலட்சுமி லாலா பத்மினி பாமா ருக்மணி வளையலிட்டா, சீதாலட்சுமி லாலா பத்மினி பாமா ருக்மணி வளையலிட்டா. சீதாலட்சுமி லாலா பத்மினி பாமா ருக்மணி வளையலிட்டா. யாரு? சீதா அம்மையா அடிப்பட்ட இந்த சீதாதேவி அம்மா. தங்கவனுக்கு தூக்கம் வரலையம்மா. போஸ்ட் கொடுமா போட்டாவுக்கு. அடி எடுங்க உங்களை செல்ஃபில வரட்டா. உன் மகன் நாளைக்கு உலகம் பூரா தெரியும். கரெக்ட். ஐயா எப்படி என் தாயாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மா பாருங்க. ஆமா 3000 பொன் பேருமா, 3000 பொன் பேருமா, மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம், 3000 பொன்பேருமா மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம், 3000 பொன் பேருமா, மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம். 3000 பொன்பேருமா மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம். மூக்கில ஒரு புல்லாக்க மாட்டினா, புல்லாக்க மாட்டினா, முன்னும் பின்னும் நடி நடந்து காட்டினா, அவன் முன்னும் பின்னும் நடி நடந்து காட்டினா, மூங்கிலோரை புல்லாக்க மாட்டினா, அம்மையா மாட்டினா, முன்னும் பின்னும் நடை நடந்து காட்டினா, முன்னும் பின்னும் நடை நடந்து காட்டினா. அம்மா ஆ, புல்லாக்குன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? நாங்க தெரியாமையா இருப்போம். இல்ல எனக்கு இவ்வளவு நகையெல்லாம் போட்டான்னு சொன்னோம்ல, ஆமா தாய்மார்கள் எல்லாம் சத்தம் போடாம இருங்க. எல்லாரும் அமைதி. சீதாதேவிக்கு இவ்வளவு நகையெல்லாம் போட்டாச்சுன்னு சொன்னோம்ல, ஆமா உச்சியில நெத்தி சூட்டில இருந்து ஆமா ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ நகையை சொல்லிட்டேன். நீங்க சொல்ல நகை வேணும்னா இப்ப 30 கோடி ரூபா வேணும். 3000 பொன் பேருமா, மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம், 3000 பொன்பேருமா மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம். மூக்கில ஒரு புல்லாக்க மாட்டினா, புல்லாக்க மாட்டினா. மாட்டட்டும். புல்லாக்குன்னு என்னன்னு தெரியுமா? தெரியுமா? இந்த தாய்மார்கள் போடக்கூடிய நகை இது.
சரி மூக்கில ஒரு புல்லாக்க மாட்டினாச்சு. புல்லாக்கனா உமக்கு தெரியுமா? கொண்டாடிக்க என்னாச்சு தம்பி, நான் 22 வருஷமா கொடை அடிக்கேன். ஆமா, நான் தெரியாம இருப்பேனா? புல்லாக்குன்னா என்னது நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. புண்ணாக்குன்னா தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, புண்ணாக்கா? எள்ளு புண்ணாக்கு, மஞ்சள் புண்ணாக்கு. அட பாவி, மூக்குல எப்படி புண்ணாக்கு சொன்னேன்? தான் போடுவாங்களோ? ஐயா தம்பி, இவ்வளவு நாளா என் கூட உட்காந்து கொண்டாடிச்சிட்டு இருக்கிற ஆமா, புல்லாக்கு புல்லாக்குன்னு அப்ப உள்ள நீ புண்ணாக்குன்னு தான் படிச்சுட்டு இருந்தீரா? இது அப்படித்தானே சொன்னீரு. சரியா போச்சு. தரது. அதாவது ஆ, புல்லாக்குன்னா என்ன தெரியுமா என்னய்யா? அண்ணாச்சி? உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா மூக்குப்பொடி போடுறாரு அவரு. அப்படியா? புல்லாக்குன்னா அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. தாய்மார்கள் ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியல. யாருமே நம்ம சொல்லல. அண்ணாச்சி தான் கண்டுபிடிச்சாரு. கரெக்ட். புல்லாக்குன்னு என்னது? என்னது? அப்படி கரெக்டா சொல்றியா? சபா. பழைய காலத்து ஆளுக்கு தான் தெரியும். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. புல்லாக்குன்னா நல்லா கேளுங்க. இந்த பக்கம் போட்டா மூக்குத்தி, ஆமா இந்த பக்கம் போட்டாலும் மூக்குத்தி. ஆமா. சரியா? சரி. ஆ? ஆ, இந்த நடுதுல கிடந்து ஆமா. நடுசுல குத்தி இந்த உதட்டுல கிடந்து கிடுக்கிடுன்னு ஆடும். இந்த டைம் மாதிரி மணி அடிக்கும். ஆமா, ஆ, அவர் தானே கரெக்டா சொன்னாரு. அப்படி அவரை எடுங்க. பாத்தீங்களா? ஆ, அதாவது என்ன? இந்த தாய்மார்கள் யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். யாருமே சொல்லல. மிஸ் அந்த ஆயிடுச்சு. நடு சென்டர்ல குத்தி உதட்டுல கிடந்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும். அதுல இன்னொரு விஷயம். அதுக்கு பேர் தான் புல்லாக்கு. அந்த நகையை போட்டுக்கிட்டு அந்த நகையை போட்டு பெண்கள் பேசும்போது அது அப்படியே உதட்டுல கிடந்து ஆடும். தெரியுமா? சில பேர் பேசுவாங்க. பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். சோறு பங்கினீங்களா? ஆமா, குழம்பு வச்சீங்களா? பாத்து பைப்புல தண்ணி பிடிச்சீங்களா? ரொம்ப ஆட்டாதி அந்து விழுந்துற போதுப்பா. அது வாடு டைங் டைங்னு ஆடும். அதாவது ஆ, அந்த நகை வந்து சரி. பழைய காலத்துல ஆமா. பழைய திருவிளையாடல் படம் பாத்தீங்களா? பக்தி படம். சிவாஜி கணேசன் சாவித்திரியமா நடிச்சிருப்பாங்க. அப்படியா? அதுல பழைய சிவாஜி படம் திருவிளையாடல் படத்துல ஆமா. சாவித்திரி அம்மா தான் பார்வதியா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, சிவாஜி கணேசன் தான் பகவான் சிவபெருமான் இருப்பாரு. சரி. அப்ப சாவித்திரி அம்மா அந்த மூக்குல புல்லாக்க போட்டுட்டு கடற்கரை ஓரமா நடந்து வருவாங்க. அப்படியே வருவாங்க. ஏலே ஏலோ ஏலே ஏலேலா, ஏலே ஏலோ ஏலே ஏலோலா, ஏலே ஏலோ ஏலே ஏலேலா, ஏலே ஏலோ ஏலே ஏலேலா. அப்படிப்பட்ட நகைக்கு பேர் தான் புல்லாக்கு. இது போட்டா பளிச்சுன்னு இருக்கும். ஆமா, ஆமா. அப்பேற்பட்ட அந்த புல்லாக்கு நகைய எனக்கு ஒரு டவுட். என்னன்னு? இந்த நகை போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, சரி. புல்லாக்கு நகை. ஆமா, இப்ப தாய்மாரெல்லாம் எனக்கு சோறா கை தட்டணும். சொல்லுங்க உங்க சொல்லுங்க. ஓட்டு பூரா எனக்கு தான் விழணும். அப்படியா? இந்த நகை போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, ஆமா, சளி பிடிச்சா என்ன செய்யணும்? சளி பிடிச்ச உங்க பொது யோசனை. சோற கை தட்டுங்க, சோற கை தட்டுங்க, எனக்கு கை தட்டுங்க. சபாஸ். எப்படி? அவ்வளவு ஓட்டு நமக்கு தான். சளி பிடிச்சா என்ன செய்யணும் அப்போ? அதை கொண்டு பேங்க்ல அடவு வச்சிடணும். அடப்பாவி. ஐயா, அப்ப போடக்கூடாதுல்ல. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? எதுக்குயா? இவ்வளவு நகையெல்லாம் அம்மாளுக்கு அணிவிச்சு பாக்காங்கன்னு சொல்றேன். அப்படியா? அழகுக்கு அழகு சேர்ப்பது ஆபரணம். தங்க ஆபரணம். இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? மணி 4 மணி ஆகுது. அந்த பாப்பாவுக்கு தூக்கம் வருதா பாரு, குட்டி பாப்பாவுக்கு. அது 8 மணி ஆனாலும் தூங்காது. ஆமா. என்னமோ தெரியலப்பா. சரி. நம்ம பில்லு பார்க்கும்போது சின்ன பிள்ளைய புள்ள உறங்கவே செய்யாது. குட்டி பிள்ளைய புள்ள எல்லாம் உங்க ரசிகர். ஆமா. ஆமா. பாப்பா உனக்கு கிழக்கு வேணுமா? ஆமா, கிழக்கு. இந்தாமா பாப்பா. வேணுமா? பாருங்க. சரி. என் தாயாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மா. ஆமா அம்மா. பாருங்க, எப்படி இவ்வளவு நகையெல்லாம் போட்டுக்கொண்டு போட்டு. இதுல ஒரு பெரிய விவரம் தெரியுமா? என்ன அண்ணாச்சி பெரிய ஆளு. யா? உடம்பு பூரா 1 கிலோ நகை 2 கிலோ நகைய போட்டாலும் நல்லா கேளுங்க, ஒரே ஒரு நகை இருந்தா தான் பார்க்க அழகா இருக்கும். நெக்லஸ். நெக்லஸ் இல்ல. 1 3. இறப்பா முக்காத. விசிறி கம்மல். கடுங்காப்பி 2 டம்ளர் குடிச்சிட்டு 4 மணிக்கு முக்கி முக்கி பேசு. 2 இல்ல 3 கிளாஸ். அதாவது உடம்பெல்லாம் இவ்வளவு நகைய போட்டிருந்தாலும் ஆமா, ஒரே ஒரு நகை இருந்தா தான் பார்க்க அழகா இருக்கும். அது என்ன நகை? என்ன நகை? சொல்லுங்க. அதான் சோற கை தட்டுங்க. புன்னகை. சபாஸ் சபாஸ். எவ்வளவு நகைய போட்டாலும் அந்த முகத்துல புன்னகை இருந்தா தான். அது இருந்தா தான்
சீதாலட்சுமி அப்படியே உள்ள நகையெல்லாம் போட்டு போட்டு அம்மா நடந்து வரா பாருங்க, எப்படி வரா பாருங்க. எப்படி அண்ணன் போல் அண்ணன் அடை நடந்து, அண்ணன் போல் அண்ணன் அடை நடந்து ஆஷாரமா கை வேஷே, அண்ணன் போல நடை நடந்து ஆசாரமா கைகள் வீசு, அண்ணன் போல நடை நடந்து ஆஷாரமா கை வீசே, அண்ணன் போல நடை நடந்து ஆசாரமா கைகள் வீசு. பெண்ணு போல யதாயி பெண்ணுக்கான பெண்ணழகி, பெண்ணழகி பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி, பெண்ணழகி பெண்ணழகி பேடை நல்ல மயிலழகி, மயிலழகி பேடை நல்ல மயிலழகி, மயிலழகி பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி ஐயா பெண்ணழகி ஏழு நல்ல மயிலழகி மயிலழகி ஏழு நல்ல மயிலழகி இப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில ஆமா இவ்வளவு நகையெல்லாம் போட்டு என் தாயாகப்பட்ட இந்த சீதாதேவி அம்மா, ஆமா ஐயா என்னாச்சு? எவ்வளவுதான் நகையை போட்டாலும் போட்டாலும் அந்த தாய்மார்கள் வந்து நடந்து போகும்போது ஒரு வீட்டுல பெரிய பிள்ளையா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆமா இப்ப சீதாதேவி அம்மா 18 வயசு பிள்ளை, பருவ பெண்ணா இருக்கா சீதா பிராட்டி. தாய் தகப்பனுடைய வளர்ப்புலதான் இருக்கு அந்த பிள்ளையுடைய நினப்பு. அப்படியா? அதான் சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அவள் அன்னை வளர்ப்பதில்லை. அது என்ன அன்னை வளர்ப்பில்லை? தாயை போல பிள்ளை, நூலை போல சீலம்பாங்க. தாய தண்ணி கிணத்துல பார்த்தா பிள்ளைய வீட்டுல போய் பார்க்கண்டா. அந்த தாய் வளர்ந்த வழக்கில தான் அந்த பிள்ளை வளருமா. ஆமா சீதாதேவி அம்மா ஆமா நகையெல்லாம் அவ்வளவு எல்லாம் நகையை தாய் தகப்பங்க போட்டாலும் போட்டுட்டாலும் அவ நடந்து வரும்போது எப்படி நடந்து வருவாளாம் பாருங்க. எப்படி எப்படி அவ காலில் போட்ட கொலுசு ரெண்டும் சல்லீர் சல்லீர் சத்தம் போட, காலில் போட்ட கொலுசு ரெண்டும் சல்லீர் சல்லீர் சத்தம் போட, காலில் போட்ட கொலுசு ரெண்டும் சல்லீர் சல்லீர் சத்தம் போட, காலில் போட்ட கொலுசு ரெண்டும் சல்லீர் சல்லீர் சத்தம் போட. அவ காலை பார்த்து, ஆமா சொல்லு, அவ காலை பார்த்து, போடியா போடு, காலை பார்த்து கவுந்து மேல நடக்கிறா நடக்கிறா. அவ கவுந்த தலை நிமுறாம சிரிக்கிறா, அவ கவுந்த தலை நிமுறாம சிரிக்கிறா சிரிக்கிறா. பார்த்து கவுந்த நல்ல நடக்கிறா நடக்கிறா, நடக்கிறா, அவ நடக்கிறா கவுந்த தலை புரியாம சிரிக்கிறா, கவுந்த தலை நிமிராம சிரிக்கிறா. அப்படியாக ஆமா அம்மையாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மாள், ஆமாம்மா அதான் சொல்லுவாங்க, ஐயா சரி ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆமா நடந்து வரும்போது என்ன தலை குனிந்து நடக்கணுமா. எப்படி 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 பெண்கள் நடக்கும்போது ஆமா வீட்டுல பெண்கள் தலை குனிஞ்சு நடந்தா தான் வெளியில ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஏ அப்பா, ஆம்பளை வெளியே விமிஷம் முறுக்க முடியும். சபாஸ் சபாஸ். பெண்கள் வீட்டுல தலை குனிஞ்சு நடந்தா தான் ஆம்பளை வெளியில என்ன செய்வாரு? தலை நிமிர்ந்து நடக்க முடியும். மீசிய திருக்குவாரு. அதனால சொல்றேன், பெண்கள் தலை குனிந்து நடக்கும் போது தலை கவிந்து நடக்க வேண்டும். நடக்க வேண்டும் நடக்க வேண்டும். அது மட்டுமில்ல, தலைவன் நினைஞ்சாதான் வீட்டுக்கு பெருமை. ஆமா, உங்க பேச்ச கேட்டுதான் என் வீட்டுக்காரி நல்லா கிடங்க. என் பேச்சை கேட்டா நல்லதுதான்னு சொன்னேனா? நீ படிச்சத யூடியூப் சேனல்ல செல்ல பாத்துருக்காங்க வீட்டுக்காரி. ஓஹோ. அப்ப நம்ம வில்லுக்கார பொண்டாட்டி ரோட்ல போகும்போது நம்ம தலையை கவுந்து விட்டு போன்னு சொல்லி அன்னைக்கு என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சாங்க? திருநெல்வேலி பைபாஸ் ரோட்ல நடு ரோட்ல போகும்போது தலையை கவுந்துட்டே போனா. நடு ரோட்ல போகும்போதா? ஏத்தால வந்து ஆட்டோக்காரன் டப்புன்னு தட்டி போட்டான். அடப்பாவமே, சும்மா இருமையா வாய வச்சுக்கிட்டு. நானும் நடு ரோட்ல போகும்போது தலையை குனிஞ்சு போச்சேன்னா நீர் விவரமா சொல்லணும். பைபாஸ்ல போகும்போது நடு ரோட்ல போகும்போது தலை குனிஞ்சிட்டு போறான்னு சொல்லணும். அடப்பாவமே, மொட்டை மொட்டையா சொல்லக்கூடாது. ஐயா, அதுக்காக ரோட்ல ஏத்தால வர்றது கூட தெரியாமல தலையை குனிஞ்சு போனோம். அப்படி போயிட்டால. அப்படியாக இருக்க ஆமா அம்மையா ஆகப்பட்டவள் அப்படி இருக்கக்கூடிய வேளையில பாருங்க, எப்படி தாயாகப்பட்ட இந்த சீதாதேவி அம்மா, ஆமா அமைதி அமைதி அமைதி, சபாஸ், என் அம்மையாகப்பட்ட இந்த சீதாதேவி அம்மா பாருங்க, அப்படி அழகாக வரக்கூடிய வேளையில பாருங்க, எப்படி ஒரு நாள் தினத்தில சீதாதேவிக்கு மொத்தம் 7 தோழிமார்கள். 7 தோழி பெண்கள். ஆமா, சீதாதேவிக்கு மொத்தம் தோழிமார்கள் 7 பேர். யாரெல்லாம் தெரியுமா? 7 பேரு சொல்லுங்க பாப்போம்.
நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அம்புஜமாலை, அம்புஜமாலை, செம்பகவல்லி, செண்பகவல்லி, கோமளவல்லி, கோமளவல்லி, மரகதவல்லி, மரகதவள்ளி, பவளவல்லி, பவளவள்ளி, கனகவல்லி, கனகவள்ளி. கொத்தமல்லி. ஒரு பேர் ஒழுங்கா சொல்லுமியா? ஒரே ஒரு பேர் மட்டும். அதாவது கோமளவல்லி இல்ல சொல்லியாச்சு. சரி, சுந்தரவள்ளி. கரெக்ட். அதான் விட்டுட்டே தம்பி எடுத்து கொடுத்துட்டான். சுந்தர பள்ளி, வள்ளி, வள்ளி இல்ல வள்ளி. வள்ளி. இப்போ இந்த 7 தோழிமார்களோடு சீதா தேவி அம்மா விளையாடி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. என்ன விளையாட்டு? அம்மையாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மா 7 தோழிமார்களோடு மாடி மேலே நின்று கொண்டு அவ பந்தடித்து ஆடுவாளா, பந்தடித்து ஆடுவாளா, பந்தடித்து ஆடுவாளா. அம்மையான சீதையம்மா, சீதையம்மா, சீதையம்மா பந்தடித்து ஆடுவாளா, பந்தடித்து ஆடுவாளா. அம்மையான சீதையம்மா, அம்மையான சீதையம்மா. தோழிமார்கள் 7 பேரும், தோழிமார்கள் 7 பேரும் பந்தடித்து ஆடும்போது அம்மையாகப்பட்ட இந்த சீதா தேவியம்மா ஆமா பந்தடித்து விளையாடும் பொழுது ஆடும்போது என் தாயாகப்பட்ட இந்த சீதா தேவியம்மா, ஆமாம்மா, சீதா தேவி அம்மாளுக்கு தலைய உழைச்சி விட்டானா இடுப்பு வர கிடக்குமா தலைமுடி கூந்தல். ஓ, தலைமுடி. தாயாகப்பட்ட அம்மா சீதா தேவி அம்மாளுக்கு எல்லாரும் கவனமா கேளுங்கம்மா. தலைமுடி அப்படி உழைச்சி விட்டானா இடுப்பு வர கிடக்குமா சீதா தேவி. அப்ப நீள தலைமுடி, 6 அடி கூந்தல். ஏ அப்பா, அத்தனையும் ஒரிஜினல். ஒரிஜினல் தான், டூப்ளிகேட்டா? இப்ப இந்த காலத்துல அப்படியா இருக்கு? என்ன அந்த எண்ணெயை தேய்ச்சா முடி வளர்ந்துறாரா? அதானே. அஸ்வினி எண்ணெயை தேய்ச்சா முடி வளர்ந்துறாரா? அஸ்வினியா? செம்பருத்தி எண்ணெயை தேய்ச்சா முடி வளர்ந்துறாரா அப்படின்னு பாக்கம் ஓடி வளர்ந்தா ஒரிச்சான் தான். ஆனா இன்னொரு விஷயம் என்ன, சில தாய்மார்கள் பாருங்க தலைமுடி ஈர தலைமுடியா இருக்குன்னு சொல்லி கவனமா கேளுங்க. சில தாய்மார்கள் நடு வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு காய போட்டுட்டு இருப்பாங்க. அது பொல்லாத அபசகுணம். அப்படி இருக்கவே கூடாது. தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஈர தலைமுடியே காய போட்டுட்டு இருப்பாங்க நடு வாசல்ல. வாசல்ல உட்கார கூடாது. அப்படி இருக்குது பொல்லாத அபசகுணம். ஓஹோ, அப்படி இருக்கவே கூடாது. அதுக்குதான் என் வீட்டுக்காரெல்லாம் தலைமுடி ஈர தலைமுடியா இருக்குன்னா நடு வாசல்ல உட்காந்துக்கிட்டு தலைமுடியை விரிச்சு காய போடவே மாட்டா. அது எப்படி போட்டா உமக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? உமக்கு ஏன்னு கேட்கணும். ஊரா எல்லாத்துக்கும் இப்படி நீ சொல்லிட்டு இருக்கும்போது உண்மை விட்டாமால அப்படி இருந்தாக்கி நல்லா இருக்குமா? ஏன்னா வில்லுக்காரன் பொண்டாட்டி அப்படி சொல்லணும். என் வீட்டுக்காரி ஈர தலைமுடிய நடு வாசல் உட்காந்து காய போடவே மாட்டா. அவ என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? எல்லாரும் சோற கை தட்டணும். என் வீட்டுக்காரி என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? அந்த முடியை எடுத்துக்கொண்டு மச்சில காய போட்டுருவா. ஓ, எடுத்துக்கொண்டா? ஆமா, குத்தாலத்துல வாங்கினது 2300 ரூபா. அட பாவி, வில்லடிச்சு முடிதான் வாங்குதேன். சொன்ன கதையை நம்மள ஆர்வத்தோடு கேட்டுட்டு இருந்தோம். ஆமா, ஆனா சீதாதேவிக்கு அப்படி அல்ல. அப்படியே ஓடி வளர்ந்து 9 அடி இருக்கும் நீளம். அம்மையாகப்பட்ட அந்த சீதா தேவி அம்மாள் ஆமா ஒரு நாள தினத்துல 7 தோழிமார்களோடு என்ன ஐயா மாடி மேலே நின்று கொண்டு பந்து விளையாடி கொண்டிருக்கிறாள். இருக்கிறாள் 7வது மாடி மேலே நின்று கொண்டு எப்படி விளையாடுகிறாள் பாருங்க. அவ பந்தடித்து விளையாடுவாளா, பந்தடித்து ஆடுவாளா, விளையாடுவாளா அம்மையான சீதையம்மா, பந்தடித்து ஆடுவாளா, விளையாடுவாளா அம்மையான சீதையம்மா. சீதா தேவி அம்மா அடித்த பந்து அந்த தோழிமார்கள் 7 பேரும் சீதாதேவி அம்மா பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கிறாள். அப்படியே விளையாடி கொண்டிருக்கிறாள். ஆமா, சரி. அப்படி பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆமா என் அம்மையாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மா, சீதா பிராட்டி அம்மா, பந்து விளையாட்டுனா என்ன பந்து?
என்ன பந்து? வாலிபாலா? அதாவது பூப்பந்து. அப்படி சொல்லுங்க. அதாவது 7 பேர்களா அப்படியே ரவுண்டா நிக்கணும். அப்படியே வட்டமிட்டு நிக்கணும். 7 பேரும் ரவுண்டா நிக்கணும். சரி. சீதாதேவி அம்மா நடுவுல நிப்பாங்க. ஆமா. பந்த ஒருத்தர் போட ஒருத்தர் பிடிக்க. ஒருத்தர் போட ஒருத்தர் பிடிக்க. சரி. அப்படியே பந்து விளையாடி கொண்டிருக்கும் போது ஆமா என்னாச்சு? சீதா தேவி அம்மா அடித்த பந்து 7வது மாடியில இருந்து மேல இருந்து அப்படியே கீழே தவறி விழுந்து விட்டது. தவறி விட்டது. கீழே தவறி கீழே விழுந்தது. ஆமா. அப்படி கீழே யாரு போய்கிட்டு இருக்கா? யாரு போறா? நல்லா கவனமா கேட்கணும். கதையா உறங்கிட்டு இருக்காதியா. யாருமே உறங்கலையா? மணி 5:45 ஆகுது. அது உங்க வாட்சில. அப்படியா? என் வாட்சில 8:10. ஓஹோ. ஆமா ஐயா. இவ்வளவு நேரமா இருந்தாலும் பாருங்க. சரி. நம்ம தாய்மார்கள் நம்ம குழந்தைகள்லாம் எவ்வளவு முழிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சீதா கல்யாணத்தை பாக்குறதுக்கு பாருங்க. பாப்பா, குட்டி பாப்பா தூக்கமே வர மாட்டேங்குது. அவ எல்லாரையும் தூங்க வச்சிருவா. ஆக சரி. சீதாதேவி அடித்த பந்து அப்படியே மாடியில இருந்து கீழே விழுது. அப்படியே வருது. கீழே விழும்போது ரோட்ல யார் போயிட்டு இருக்கா தெரியுமா? யார் அம்மா? தாடகையை கொன்னுட்டு. ஆமா. விஸ்வாமுத்திரர் ஒண்ணு பிறத்தால. யாரு? என் பெருமாள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பெருமாள் சுவாமி. அதுக்கு பிறத்தால யாரு? இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள். 3 பேரும் அந்த ரோட்ல ரத வீதியில நடந்து விட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா சீதாதேவி அம்மா அடித்த பந்து தவறி மாடியில இருந்து ஆமா யார் மேல வந்து விழுந்ததா? எப்படி தவறி வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எங்க ஐயா பெருமாளுடைய மேல. ஆமா. அப்படியே பந்து தோல்ல விழுந்து அவர் பாதத்துல வந்து விழுந்துச்சான். பார்த்தா சீதை. என்னாச்சு? அச்சோ. ஓ, நம்ம அடித்த பந்து கீழே விழுந்துட்ட. பூமியில விழுந்துட்டு எங்க போய் விழுந்திருக்கோம்னு சொல்லி அப்படியே மாடியில இருந்து கீழே எட்டி பார்த்தா. அப்படியே பூமி நோக்கி பார்த்தாள். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எங்க ஐயா பெருமாளோ கீழே விழுந்த பந்து எடுத்து என்ன பந்து மேல இருந்து கீழே விழுது? ஆமா. அப்படின்னு அவரு அப்படியே மேல பார்த்தாரு. அப்படியே ஆகாயத்தை நோக்கி பார்த்தார். எங்க இருந்து பந்து விழுதுன்ட்டு. சரி. அப்படி ஆகாயத்தை பார்க்கும் போது ஆமோ சீதாதேவி பூமியை நோக்கி பார்த்தாள். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோ ஆகாயத்தை நோக்கி பார்க்கிறார். ஆமாம்மா. 2 பேர்களும் பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அப்படியே பார்த்தார்கள். சீதாதேவி ஸ்ரீராமரை பார்க்கிறார் என் பெருமாளை. ஆமாம்மா. என் பெருமாளுடைய திருவழகை கண்டு சீதாதேவி மனதை பறிகொடுத்தாள். என்ன கெவிலிப்பள்ளி அடிக்க மாதிரி இல்ல, பறிகொடுத்தாள். சீதாதேவி அம்மா பெருமாளுடைய அழகிலே மயங்கி தன்னுடைய மனதை பறிகொடுத்தாள். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். கண்களும் கலந்தன. அடே அப்பா. காதல் என்ற அரும்பு மலர்ந்தது. சீதாதேவி என் பெருமாளுடைய அழகிலே மயங்கி தன் மனதை பறிகொடுத்தாள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? ஆஹா. திருப்பார் கடலிலே பிரிந்தவர்கள் முதலாதித்தத்திலே ஒன்று சேர்ந்தார்கள். நம்முடைய விளையாட்டிலே அடித்த பந்து அவர் மேல போய் விழுந்து விட்டது. ஆமா. அந்த பந்தை எடுத்துக்கொண்டு அவர் பார்த்த பார்வை இருக்கிறதே. அடேங்கப்பா. ஆஹா. கட்டினால் இவரைத்தான் நம்ம கட்ட வேண்டும். மனமுடித்தால் இவரைத்தான் நம்ம மனம் முடிக்க வேண்டும். அப்படி என்று சீதாதேவி மனதிலே நினைத்துக் கொண்டு 7 தோழிமார்களும் பார்க்க என்ன சீதாதேவி கீழே பார்த்துட்டு என்ன ஆச்சு தெரியல. அப்படி பந்து விளையாடின 7 தோழிமார்களும் ஏன் அம்மா சீதை அப்பா பந்து கீழே விழுந்துச்ச. என்னாச்சு? பந்து கீழே விழுந்துச்ச. அம்மா அது என்னன்னு பாத்துட்டு இருக்கீங்கம்மா, என்னம்மா விவரம்? சரி சொல்லுங்கம்மா. அப்படி என்று சொல்லக்கூடிய வேளையில பாருங்க அந்த சீதா தேவி அம்மா சொன்னாலா, என்னம்மா அடியே தோழிமார்களே, அம்மா தோழி பண்ணு, அம்மா தோழிமார்களே, ஆமா அது பாரம்மா, அங்க பாரம்மா, நான் அடித்த பந்து எங்க போய் விழுந்துட்டு பாரு. எப்படி விழுந்தது? எம்மா ரோட்ல ஏகப்பட்டவர் போயிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா. ரோட்ல 1000 பேர் போவாங்க வருவாங்க. நான் அடித்த பந்து யாரு மேல விழுந்திருக்கு பாரு. யாரு மேல விழுந்தது? கூட்டத்துல ஏகப்பட்டு பேர் போறாங்களே, யாரு மேலமா விழுந்துச்சு? விவரமா சொல்லுங்கம்மா. உன்ன சீதாதேவி அம்மா அடையாளம் காட்டுறாளாம். எப்படி? அங்க பாரம்மா, முன்னால முனிவர் போறார், பின்னாலே சிறுவன் போறான். முன்னாலே முனிவர் போறார், பின்னாலே சிறுவர் போறார். நடுவாலை போறாரடி அருமத்தொழியரே,
நடுவாளி போறாரடி அரும தொழியரே அரும தோழியரே அவர் என் மனதை பறித்து கொண்டார் அரும தொழியரே அவர் என் மனதை பறித்து கொண்டார் அரும தொழியரே அரும தோழியரே அரும தொழியரே மனதை பறித்து கொண்டார் அரும தோழியரே என் மனதை பறித்து கொண்டார் அரும தொழியரே அம்மா அம்மா சீதையம்மா அம்மா அம்மா சீதை எங்களுக்கு அடையாளம் தெரியலம்மா அடையாளம் தெரியலம்மா அம்மா சீதாதேவி அம்மா அடையாளம் காட்டுறா முன்னால ஒரு முனிவர் போறாரா ஒரு தாடி வச்ச ஆளு போறாரு பிறத்தால ஒரு சின்ன பையன் போறானா ஆமா யாரு லட்சுமணன் இளையபெருமாள் நடுவுல போறாரு தெரியுமா ஏ அப்பா நீல நிறம் நீல நிறம் சாமன ரூபம் கிட்டத்தட்ட என் நிறம் நடுவால போறாரடி அரும தோழியரே ஆமா அவர் என் மனதை பறித்து கொண்டாரடி அடே அப்பா தாடி மீசையோட தாடி மீசையோட சன்னியாசி ஒருவர் போறார் தாடி மீசையோட சன்னியாசி ஒருவர் போறார் அவருக்கு பின்னால ஆமா எவ்வள தக்காளி பழத்தை போல அரும தொழியரே அரும தோழியரே தக்காளி பழத்தை போல அரும தொழியரே அரும தோழியரே கவிதவிக்குது என் மனது அரும தொழியரே கவிதவிக்குது என் மனது அரும தொழியரே தக்காளி பழத்தை போல அரும தோழியரே அரும தொழியரே கவிதவிக்குது என் மனசு அரும தோழியரே கவிதவிக்குது என் மனசு அரும தோழியரே ஸ்ரீராமருடைய அழகை வர்ணித்து தோழிமாரிடத்திலே சொல்லுகிறாள் இந்த சீதாதேவி அடே அப்பா அவரை பார்க்கும்போது ஆமா தக்காளி பழம் போல இருக்காருடி அம்மா ஏ அம்மா சீதா சீதை அம்மா என்னம்மா ரோட்ல போற ஆம்பளை இப்படி பார்த்து மயங்கலாமா அப்படிலாம் சொல்லாதங்கம்மா வாங்கம்மா போவம்மா வாங்கம்மா போவம்மா அடே தோழி என்னம்மா அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா எப்படி அம்மா இருக்கிறது ஸ்ரீராமருடைய அழகை பார்க்க பார்க்க அடே அப்பா பார்க்க பகட்டுதடி பார்க்க பகட்டுதடி பார்வைக்குத்தான் சொக்குதடி பார்க்க பதட்டுதடி பார்வைக்கு தான் சொக்குதடி எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்ல முடியுமா முடியாது முடியாது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லி கலந்துக்கிட முடியும் எனக்கெல்லாம் என்னன்னாலும் என் தம்பிட்ட தான் சொல்லுவேன் அப்படியா அது அடுத்த ஆண்டு உடனே போய் சொல்லிடுவான் சீதாதேவி தோழிமார்களிடத்துல சொல்றா என்ன சொல்கிறாள் அங்க பாருடி அந்த பந்த கையில எடுத்து வச்சுக்கிட்டு என்ன ஒரு பார்வை பார்த்தாரு பாரு அண்ணா வராரு வாரு அண்ணா வராரு வாரு தெரியல எனக்கு அண்ணா வாரு மத்தியில வராரு வாரு ஏ அம்மா சீதா ஆமா அம்மா எட தோழிமார்களே சரி உனக்கு அடையாளம் தெரியாத கூட்டத்துல எவ்வளவு பேர் போனா நான் சுட்டி காட்டுறேன் பாரு ஆமா சரி அவரை பார்க்க ஆமா அம்மா பார்க்க பகட்டுதடி பார்வைக்குத்தான் சொக்குதடி பார்வைக்கு தான் சொக்குதடி பச்சை நல்ல நிறத்தை பாரு அரும தொழியரே அரும தோழியரே பச்சை நல்ல நிறத்தை பாரு அரும தொழியரே அரும தோழியரே பரதவிக்குது என் மனது அரும தோழியரே பரதவிக்குது என் மனது அரும தோழியரே பச்சை நல்ல நிறத்தை பாரு அரும தோழியரே அரும தொழியரே பரதவிக்குது என் மனது அரும தோழியரே பரதவிக்குது என் மனது அரும தோழியரே அம்மையான சீதை அம்மா அம்மையான சீதை அம்மா பெருமாளின் அழகை கண்டு பெருமாளின் அழகை கண்டு பெருமாளுடைய அழகை கண்டு தோழிமாரிடத்துல அந்த பெருமாளுடைய வர்ணிப்ப சொல்றா அப்படியே எடுத்து எடுத்து சொல்றா சபாஸ் சீதாதேவி எம்பெருமாளுடைய அழகிலே மதி மயங்கி நிற்கிறாள் அப்படியே இருக்கிறாள் இப்பதான் மக்களுக்கு முக்கா உறக்கத்துல இருக்குவ யாரு சொன்னா என்ன உமக்கு தான் உறக்க வரோம் நாங்க 6 மணி வரை தூங்கவே மாட்டோம் நமக்கு எப்படின்னா தூக்கம் வரும் நம்ம தானே அவ்வளவு பேரையும் தூங்காம பாக்கணும் நம்மளே தூங்கிட்டோம்னா அதான் கேட்டேன் அப்படி என்னாச்சு உண்மைதானே 1,00,000 பேர் 1000 பேர் உட்கார்ந்தாலும் அத்தனை பேரையும் தூங்காம பாக்குறது நம்ம வேலை அப்படியா ஆமா அதுக்குதான் உங்களை பாவனா சேர்ந்து கூட்டிட்டு வந்திருக்காச்சு சும்மாயா அதானே துட்டு துட்டு ஏ பணம் என்னப்பா பணம் பணம் இன்னைக்கு ஒருத்தர் கையில நாளைக்கு ஒருத்தர் கையில அப்படி சொல்லுங்க பாசம் தான் முக்கியம்
பணம் வந்து நிரந்தரம் இல்ல. ஆமா. எனக்கெல்லாம் பாருங்க பேங்க்ல ரூபா நிறைய போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? எவ்வளவு தெரியுமா? நம்ம வில்லுப்பாட்டு படிச்சதை நம்மளே பார்த்துட்டு படி பார்க்கலாம் போல. அதான் லைஃப். நான் பேங்க்ல 88 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். ஏ பாவி, சொல்லவே இல்லன்ட்டா. அதான் சஸ்பென்ஸ். இவ்வளவு நாளே என் கூட கொண்டாடிச்சுட்டு இருக்காரு. 82 லட்சம் போச்சு. இப்படின்னா நகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணனா? அப்படியா? இதுல என்ன விஷயம் தெரியுமா? என்ன? 88 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கீங்க. ஆனா அடுத்த வாரம் தான் 1000 ரூபாய் போட்டு புக்கு அக்கௌண்ட் பண்ண போறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பேன். உங்களுக்கு பொறாமையா இருக்குறேன். வெளியே சொல்லாயிரும். எப்படி? நான் ஒருவேளை உண்மையிலே தெரியாம தான் போட்டு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டேன். இது மட்டும் போடன்னு பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஆமா, என் கூட வில்லுப்பாட்டு படிக்க நான் அண்ணாவி 2 பங்கு வாங்குதவனே அவ்வளவு ரூபாய் பேங்க்ல போடலையா? ஆமா, 1 பங்கு வாங்குதாலும் நீ போட்டுறன்னு பார்த்தேன். இல்ல இனிமே தான் போட போறேன். ஆமா. அப்படியாக என்னாச்சு தெரியுமா? என்ன ஐயா? ஐயா, கதை நடக்கு. சீதாதேவி அம்மாள் பெருமாள் ஸ்ரீ ராமருடைய அழகை கண்டு தோழிமார்கிட்ட சொல்றா. என்னையா? ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆளை பிடிச்சுக்கிட்டுனா அம்மா அப்பாட்ட போய் சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல அக்கா தங்கச்சி போய் சொல்ல முடியுமா? முடியாது. நோட்டீஸ் தட் ஐ டோன்ட் வெரி. அவ சேகாலிட்டு தான் சொல்லுவா. ஷபாஸ். அத மாதிரி சீதாதேவி தோழிமாரிடத்துல சொல்றா இவருடைய அழக. அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? அவர் நடையழகும், உடையழகும், அவர் கையில வச்சிருக்கக்கூடிய வில் அழகும் அழகு. இப்படியே சீதாதேவி பெருமாளை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அப்படியே வர்ணித்து கொண்டே இருக்கிறாள். என்ன பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம். சொல்லுங்க. சும்மா மத்த கதை மாதிரி கிடையாது. ராமாயணத்தை ஏமாத்த முடியாது. பெருமாள் சுவாமி கதைன்னா சும்மா லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அடே அப்பா, ஸ்ரீராமருடைய புகழை ஒரு நேரம் நம்ம வாயால சொன்னாலே போதுமா, அன்னைக்கு செய்த பாவம் அன்னைக்கே தீர்ந்து போகுமா? உண்மை உண்மை உண்மை. சரி, அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில எப்படி ஸ்ரீராமருடைய அழகிலே சீதாதேவி மயங்கி தோழி மடிமேலே சாய்ந்தால். அப்படியே மயங்கி விழுந்துட்டாள். எனக்கு அவர் மேல விழணும் ஒரு ஆசை. அப்படியானே? அது நிறைவேறி இருக்கு. நான் விழுந்தவங்க தாங்கி பிடிச்சேனா? கரெக்ட். கை தவறி உங்க தலையில கைய வச்சுட்டேன். அப்படியா? புழுக்குன்னு வலிக்கிட்டு. ஆமா, வலிக்கி விட்டது. நான் கைய பிடிக்கன்னு நினைச்சேன், கொஞ்சம் மிஸ் ஆகி தலையில போட்டுட்டு. என் உடம்பு வந்து பளபளப்பு மேனி. ஏன்னா அண்ணன் போடுற சோப்பு வந்து என்னது? பவர் சோப்பு, லைபாய். ஐயா அதான் உங்க மேனி எவ்வளவு பளபளப்பா இருக்கு. பளபளப்பா இருக்கு. சரி, பளபளப்பா இருக்கு. சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுங்க. உங்க மேனி பளபளப்பா இருக்கு. பளபளப்பா இருக்கு. இப்ப அந்த பாப்பாளுக்கு தூக்கம் வந்துட்டு. தூக்கம் பாப்பாக்கு வரல, எனக்கு காப்பி குடிக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட். அப்படியா? இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் சொல்லுங்க. என்ன கொஸ்டின் தெரியுமா? இப்ப என்ன பூக்களில எத்தனையோ வகையான பூக்கள் இருக்கு. ஆமா, நேத்துக்கு போன வாரம் வெளில பார்த்தவங்க எல்லாம் பதில் சொல்லிடுவாங்க. அப்படியா? எத்தனை பூக்கள் இருந்தாலும் எல்லாரும் வீட்டிலையும் ஆமா இருக்கக்கூடிய பூ என்ன பூ? குசுபா. அது யாரு? யாரு குசுபுன்னு யாரு? அப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லு. அடுப்பு. சரியான விட. சோற கை தட்டுங்க. அதாவது ஏதாவது புதுசா கேள்வி கேட்கணும். சரி, நம்ம ஊர்ல உள்ளவங்க அப்புறம் பக்கத்து ஊர்ல வில்லு பார்க்க வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமா, எல்லாருக்குமே தெரியும். மலைகள், சரி, செடிகள் நிறைந்ததுதான் காடு. மரம் செடி கொடியே இல்லாம ஒரு காடு இருக்குது. என்ன காடு? மரம் இல்லாத காடு எந்த காடு? மரம் செடி கொடிகள் இருந்தாதான் காடு. அப்படிதானே? இல்லன்னா ஓடு. ஏய் கேளப்பா, பேச விடப்பா. சொல்லு தம்பி. நீயே ப்ரொபோஸ் பண்ணி அப்படின்னானது. சரி, சொல்லுங்க. அப்போ மரம் செடி கொடியே இல்லாத காடு என்ன காடு? ஏன்னா இல்லன்னு. ஓ, மிஸ் ஆயிட்ட. சொல்லுங்க. நான் காடு கட்ட அவரு போடுங்க. ஆமா, சுடுகாடா? சுடுகாட்டுல மரம் இருக்குமா? சுடுகாட்டுல ஆலமரம் இருக்கலாமா? என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? பாருங்க பாப்பா, செல்லுல நெட்டுல பாக்க பாருங்க. மரம் செடி கொடியே இல்லாத காடு என்ன காடு? என்ன காடு? உங்க அடுப்ப கூட சொல்லிட்டாங்க. அம்மா, கடுகாப்பியை குடிக்க முடியும் நீங்க சொல்லணும்.
என்ன கார்டு? சிம் கார்டு. சபால் சோற கை தட்டுங்க. சிம் கார்டு. அண்ணன் கிட்ட அண்ணன் ஆதார் கார்டுன்னு சொல்லி கிட்ட வந்தாரு. ஆமா, நான் டக்குனு முந்திட்டேன். சிம் கார்டு. மரமே இல்லாத கார்டு சிம் கார்டு. ஆமா, இது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் கேட்டாங்க இந்த கேள்வி. சரி, அண்ணாச்சி பக்கத்துல உட்காந்து பாட்டு பாடுதீங்களா? சைடு பாடுங்க. ஆக இப்பொழுது பாருங்க எப்படி அதாவது ஆமா ஐயா பெருமாளுடைய வாசலிலே இந்த பூத்தார்கள் ஏதாவது கோயில்ல ஒரு கோலம் போட்டீங்களா? அப்புறம் அண்ணாச்சி மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் பூ போட்டிருக்காங்க. நீங்க நினைச்சா 10 கோலம் போட்டிருக்காங்க, ரங்கோலி கோலம். ஷபாஸ். அச்சு உருட்டி விட்டாலே போதும். அதாவது இந்த பூ அலங்காரத்தை நன்கொடையாக வழங்கினவர்கள், இந்த பூ அலங்காரத்தை பெருமாள் சாமிக்கு நன்கொடையா வழங்கினவர்கள் யார் தெரியுமா? யாரு? ரெங்கம்மாள். சரி. சரஸ்வதி பொன்துறை. சபாஸ். ஸ்ரீராம். முத்துலட்சுமி. லட்சுமி கணேஷ். மகர ஜோதி. ஜெய் சக்திவேல் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் சரி மேல முனஞ்சப்பட்டி தோப்பூர் ஊர் மக்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தால எங்களுக்கு வில்லுப்பாட்டுக்காரங்களுக்கும் பரிசு கொடுத்துருங்க. ஆமா ஆமா, அன்பளி கொடுக்க மறந்துடாதங்க. அப்படி இருக்கக்கூடிய வேலையில என்னாச்சு தெரியுமா? கையில ரூபா தானே சீப்பையில போட்டு விடுங்க. சீதா தேவி எம்பெருமாளுடைய அழகிலே மயங்கின காரணத்தாலே. ஆமா, இது அக்கா தங்கச்சி தோழிமார்கள் 7 பேர் இருந்தா தெரியுமா? சரி, அவ போய் ஒருத்தி போய் சீதா தேவி அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துட்டா. என்ன சொல்லி கொடுத்தா? மன்னாதி மன்னவரே, ஐயா மகுடமொழி தரித்தவரே, நாங்க பந்து விளையாடிட்டு இருக்கும்போது உங்க மகா நல்லா கேளுங்க ஐயா, ரோட்ல போற ஆம்பளைய பார்த்து அழகில மயங்கிட்டா. இவர் அழகில அப்படியே மயங்கிட்டா, மயங்கி கீழே விழுந்துட்டா. ஆமா அப்படின்னு சொல்லி சீதாதேவி அப்பா கிட்ட போய் அவ சேக்காளி போய் சொல்லி கொடுத்தா. அப்படியே போட்டு கொடுத்துட்டா. சொல்லி கொடுத்தோடனே சீதாதேவி அப்பா பார்த்தாரு. சரி, இப்ப நம்மள மாதிரி ஆள்னா என்ன செய்வோம்? பச்சை மட்டும் 5 மட்டும் பிஞ்சிரும். உங்க பிள்ளை அங்க ஒரு பிள்ளை ஒரு ஆம்பளைக்கு வந்து மயங்கிட்டான்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னா என்ன சொல்லுவான்? அங்க எதுக்கு போனேன், அவ்வளவு எதுக்கு பார்த்தேன், இங்க எதுக்கு போனேன், சன்னலுக்கு எதுக்கு போனேன், மச்சிக்கு எதுக்கு போனேன், இங்க எதுக்கு போனேன், கிணத்துக்கு எதுக்கு போனேன், அங்க எதுக்கு போனேன், ஆத்துக்கு எதுக்கு போனேன், கொளுத்திருவார பிச்சிருவேன் இல்லையா? ஆனா சீதாதேவியுடைய தகப்பன் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணினார்? என்னது, என் மகளாகப்பட்ட சீதை ஆமா ரோட்ல போன ஒரு ஆணழகனை கண்டு மயங்கி விட்டாளா? மயங்கி கீழே விழுந்து விட்டாரு மன்னா. சீதையோட அப்பா வந்து கோவப்படலையா? என்ன செய்தார்? அவரு சந்தோஷப்பட்டாராம். எதுக்காக சந்தோஷப்பட்டார்? சீதாதேவிக்கு திருமண வயது வந்து விட்டது, கல்யாண வயசு வந்து விட்டது. நம்ம பிள்ளை வந்து ஒரு ஆண் அழகனை கண்டு மயங்கி இருக்கா, ஒரு பையன் மேல பிரியப்படுதான்னா பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பிள்ளை நமக்கு ஞாபகப்படுத்துன்னு அர்த்தம் என்று தகப்பனார் புரிந்து கொண்டார். பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோம்னா பிரச்சனை தீர்ந்துரும். ஆமையா, அதை விட்டுட்டு நீ வச்சிக்க போவாத, நீ கிணத்துக்கு போவாத, நீ கடைக்கு போவாத, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சீதாதேவி தகப்பனார் என்ன பண்ணாரா? சீதாதேவிக்கு திருமணத்தை முடித்து கொடுக்கணும், சீதாதேவிக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும், அம்மம்மா முடிக்க வேண்டும், நம்ம கண்குளிர பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், முடிக்க வேண்டும், கண்குளிர பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். மலை மனம் சூட்ட வேண்டும், மனம் முடித்து பார்க்க வேண்டும், மலை மனம் சூட்ட வேண்டும், மனம் முடித்து பார்க்க வேண்டும். செல்ல மக சீதைக்கு தான் கல்யாணம் முடிக்க வேண்டும், செல்ல மக சீதைக்கு தான் கல்யாணம் முடிக்க வேண்டும். திருமணமும் நடத்த வேண்டும், திறமையோடு பார்க்க வேண்டும், திருமணமும் நடத்த வேண்டும், திறமையோடு பார்க்க வேண்டும். சீதா தேவிக்கு ஆமா கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும். அப்பா, எந்த தகப்பனும் ஆசைப்படுறதானே ஐயா, எல்லாரும் நினைக்குதானே ஐயா. ஒரு வீட்டுல வந்து பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுன்னா ஆமா எல்லாம் எல்லாரும் கவனமா கேட்கணும். சொல்லுங்க, ஒரு வீட்டுல வந்து பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுனா தாயும் தகப்பனும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்களாம். எதுக்காக? அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு ஒரு பக்கம் போக மாட்டா. ஏன் போக முடியாது? பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டால பிள்ளைய நல்லபடியா ஒரு நல்ல மாப்பிள்ளை, இப்படி நல்ல மாப்பிள்ளை கையில கட்டி கொடுக்கணும், குடியார மட்டும் இறந்துடக்கூடாது, ஒரு குடியார மட்டும் அமைஞ்சிடக்கூடாது, நல்ல பையலா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அந்த தாக்காரி கவலைப்படுவா. சரி, இது வந்து உலக இயற்கை தானே, எல்லா தாய்தப்பும் நினைக்குதானே. அப்ப பெண் பிள்ளைய வச்சிருக்கவங்க ஆமா நல்ல மாப்பிள்ளைக்காக சரி
நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னே. பழமொழி என்ன? பழைய புலி. பழைய புலியா? பழைய புலி இல்ல, பழைய புலி 120 ரூபா. பழமொழி. என்ன பழமொழி? ஒரு கல்யாணத்தை முடிச்சுப்பாரு, ஒரு வீட்டை கட்டிப்பாரு. அப்படியே சொல்லி வச்சிருக்கான். ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாரு. அப்ப பெண் பிள்ளை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா ஏயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவு கம்மியா தான் இருக்கும், பெண் வீட்டுக்காரங்களுக்கு தான் செலவு கொஞ்சம் அதிகமா வரும். அப்படி நீங்க நினைக்கீங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் செலவு நிறைய வருது. ஆமா ஆமா. ஐயா என்னையா என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்க ரொம்ப செலவழிச்சிட்டியா? வரவேற்புல துட்டாடி கொண்டு போடுறதுங்களா? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்க எங்களுக்கு செலவழிச்சது எங்களுக்கு தான் தெரியும். நீங்களாவது சுருளையை போட்டு முடிச்சிருந்தீங்க. ஆமா, நீங்க போடுறது மேல நாங்க வரவேற்புல ரிசர்வேஷன்ல காட்டிடுவோம். ஏ அப்பா, ரூபாய் 18 லட்சம் காலி. 18 லட்சம் காலியா? ஐயா தம்பி, நீங்க ரிசப்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரிசப்ஷன்லயா? ரிசப்ஷன். அதாவதுனே என்னத்தான் சொல்லுங்க, சரி, நீங்க எதைத்தான் சொன்னாலும் சரி, கஷ்டப்படுறது பெண்ணு வீட்டுக்காரங்க தான். இது உண்மை. உண்மை. கல்யாணம் முடிஞ்சுன்னு சும்மா இருக்கீங்களா? என்ன தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு புல்லட் கேக்கியா? ஆமா, அதோட விடுதீங்களா? வேற என்ன செய்வோம்? வடப்பட்டி, ஐயா முறுக்குப்பட்டி. இந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னா அவளுக்கு தாலி மட்டும் தான் நீங்க போடுறியா? ஆமா ஆமா. அவளுக்கு உச்சில இருந்து உள்ளங்கால் வரை நகையை போட்டு பீரோல் நிறைய சேலையை கொடுத்து விட்டு, சரி, அந்த பிள்ளைய அந்த தாய் தகப்பனும் ஆமா அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பா அவங்கள அனுப்பி வச்சு. ஆமா, அது மட்டும் இல்ல, அதுக்குதான் நான் சொன்னேன், ஒரு வீட்டுல வந்து பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுனா அம்மா அப்பாவுக்கு உறக்கமே வராது, தூக்கமே வராது. கொசுக்கடி. கொசுக்கடியா? பிள்ளையை நல்லபடியா கரை சேர்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் வரணும் நல்ல தாய் தகப்பனுக்கு. இதான் உண்மை. தலைக்கு முந்தின பிள்ளை வீட்டுல வச்சுட்டு தாய் தகப்பனு மினிக்கிட்டு அலையக்கூடாது. எப்படி எப்படி? பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுனா அந்த பிள்ளைகளுக்கு இப்படி நகை நட்டெல்லாம் போட்டு நம்ம நடக்க விட்டு அழகு பார்க்கணும். அப்ப தாய் மினிக்க கூடாதோ? குறைச்சிக்கணும் அலங்காரத்தை. நீர்பாடு சொல்லிட்டு பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுனா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு போட்டு பார்த்து நம்ம அதை பார்த்து அழகு பார்க்கணும். அப்ப என் பிள்ளை பத்தி அப்படின்ட்டு அது நீர் தான் சொல்லிட்டு வீட்டுல இருக்கணும். ஏன்னு இப்ப அப்படியா நடக்கு? என்ன எல்லாரும் கேளுங்க. ஏன்னு இப்ப 2025ல இப்ப நீ சொல்லிடு, பிள்ளை பெருமனுஷ ஆயிட்டானா பெத்த தாய் அலங்காரத்தை குறைக்கணும்னு சொல்லிடல. அப்படி குறைச்சி பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்கணும். அதுதான் சொல்ல வரேன். இப்ப 2025ல அப்படியா நடக்கு? எப்படி நடக்கு? பிறகு சீதாதேவியுடைய தகப்பனாரு யோசிக்காரு, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமா என்ன பண்றது? ஆனா இந்த பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு. எவ்வளவுதான் ஒரு ஆம்பளை ஒரு தகப்பை வர சொல்ல பார்த்தாலும் சரிதான், எங்க அப்ப என்ன செஞ்சிட்டான் மேல விட்ட சிந்தனைகளுக்கு வந்துகிட்டே இருக்க. என்ன வருது? எழுப்படியா வருது. அந்த மனசு வந்து குறையாட்டா இருக்கும். அதான் பாருங்க, போகும்போது சிரட்டை கூட அடிச்சு போயிருவாங்க. சிரட்டை மாப்பிள்ளை வெண்ணி போடுது. போதுங்க மனசு யாருக்கும் வராது. உடனே பார்த்தார் இந்த சீதாதேவியுடைய தகப்பனார் மந்திரியை கூப்பிட்டாரு. சரி, ஐயா மந்திரியாரே, ஆமா, மகளாகப்பட்ட சீதாதேவிக்கு திருமணம் முடிக்க வேண்டும், நேராயிட்டு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரி அழைத்து 56 தேசத்துக்கும் தமுக்கடிக்க சொன்னார், தம்புரம் அடிக்க சொன்னார். ஏன் தம்படிக்க சொன்னார்? தம்பு இல்லனே, தம்புரம். ஓ, தம்புரம். இதனால் 56 தேசத்து ராஜாக்களை அறிந்து கொள்வது என்னவென்றால், பெட்டகத்திலே பிறந்த மகளாகப்பட்ட சீதாதேவிக்கு சுயவரம். சீதாதேவியோடு பிறந்த வில்லை, இந்த வில்லை யார் வளைத்து நான் ஏற்றுகிறார்களோ, யார் வில்லை எடுத்து வளைக்கிறார்களோ அவர்களே சீதாதேவியை மணந்து கொள்ளலாம், மணந்து கொள்ளலாம், மணந்து கொள்ளலாம். எப்படி அடிச்ச மத்தியா பார்த்து கிழிச்சிடாதியா? கிடையாது. எப்படி அடிச்ச மத்தியா? ஏ அப்பா, என்ன கையில 5 கிராம் மோதிரம் போடலாமே. ஆஹா, ஏ அப்பா காணுமா? உங்களுக்கு 5 கிராம் மோதிரம் என்ன? சரி, உங்களுக்கு இவ்வளவு சங்கிலியே போட்டுருக்கேன். என்னது? சைக்கிள் செயின். சைக்கிள் நாய் எடுத்து செய்யலாம். ஐயா சரி, ஆமா ஐயா. ஓ, இப்படி அபய சத்த தம்புரான் சத்தத்தை அடிச்சாங்க பாருங்க. ஆமா, தம்புரான் சத்தத்தை கேட்டு 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் பார்த்தாங்க. என்னம்மா? ஈழம், யாழ்ப்பாணம், பாண்டி, மலையாளம், காம்போசி, கண்ணோதி, ஒட்ட தேசம், பல்லவ தேசம், திருநெல்வேலி டவுனு, பாளையங்கோட்டை, சங்கரமேலி, அம்பாசமுத்திரம், கள்ளக்குறிச்சி, நாகர்கோவில், மீனாட்சிபுரம். மினி பஸ்ல கண்டக்டரா இருந்தா நினைக்கிறேன். கரெக்ட், அதே தான். கை விடுங்க. சபாஸ் ஐயா. ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் மினி பஸ்ல. அப்படியா? முதலாளி மினி பஸ் வித்துட்டார். ராசா போயிட்டு. ஐயா, ஆக
இந்த பரவசையை கேட்டு 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாரும் அப்படியே மிதிலாபுரிக்கு வந்தார்கள். அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். சீதாதேவியுடைய அரண்மனைக்கு வந்தாச்சு. என்னப்பா போட்டி? வில்ல வளைக்கு ஒரு போட்டியாப்பா? என்னப்பா பெரிய வில்லுப்பா? சிரிச்சிங்களோ? அழுவேன். என்ன ஒரு சிரிப்பு! நான் அழுதா சிரிச்சமா இருக்கும், சிரிச்சா அழுமா இருக்கும். அதாவது சீதாதேவியுடைய வில்லை அசால்ட்டா நினைக்காங்க. எல்லாரும் லேசா நினைச்சா. போட்டி என்ன தெரியுமா? என்ன போட்டி? கேட்கணும். சீதாதேவியுடைய வில்லை வளைக்க வேண்டும். வில்லை வளைக்க வேண்டும். எப்படின்னா வில்லு வந்து இப்படி இருக்கும். சரி. ஒரு பக்கம் கயிறு கட்டி இருக்கும். ஒரு பக்கம் போட்டியதான். ஒரு பக்கம் கயிறு கட்டி இருக்கும். சரி. அந்த பக்கம் வில்ல தூக்கி கைத்த தூக்கி மாட்டணும். இழுத்து மாட்டணும். இந்த வில்லு கம்ப விட சரி இந்த வில்லு கயிறு ஒரு அடி கட்டையா இருக்கும். ஒரு அடி கட்டையா இருக்குமா? அதான் திறமை. இந்த பக்கம் வில்லு ஒரு பக்கம் மாட்டி இருக்கும். சரி. இந்த வில்லு கம்ப விட இந்த கயிறு ஒரு முழம் கட்டையா இருக்கும். ஒரு முழம் கட்டையா இருக்கும். அப்ப என்ன இழுத்து மாட்ட? அப்ப வில்ல வளைச்சாதான் தூக்கி மாட்ட முடியும். கொக்கி மாதிரி மாட்ட முடியும் இல்லையா? சரி. அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில ஆமா என்னாச்சு தெரியுமா? பாருங்கண்ணா, எப்படி 56 தேசத்து ராஜாக்களும் வந்து நிற்காங்க. ஆமா. நான் தான் வில்ல வளைப்பேன், நான் தான் வில்ல வளைப்பேன், நான் தான் வில்ல வளைப்பேன், நான் தான் வளைப்பேன் அப்படின்னு எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்து நிற்காங்க. எல்லாரும் வரிசையா வந்து நிக்கிறாங்க. சீதாதேவியுடைய வில்லை சபை நடுவில் வச்சாச்சு. மண்டபத்திலே வில்லை எடுத்து வச்சாச்சு. சபா மண்டபம் எப்படி இருக்கு? எப்பாடி ரவுண்டா கிரிக்கெட் மைதானம் மாதிரி இருக்கு. அப்பா நடுவுல வில்ல வச்சாச்சு. வில்ல கொண்டு வச்சாச்சு. வந்திருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு எல்லாம் சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கு. எல்லாரும் ஆசனத்தில் இருக்கிறார்கள். சேர சோழ பாண்டியம் ஆமா எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்திருக்காங்க. சரி. எல்லாம் வில்ல பாக்க என்னாச்சு? அந்த வில்ல வளைக்க பெரிய விஷயமா? பெரிய வில்லு வில்ல வளைப்பேன், சீதையை மனம் முடிப்பேன். இல்ல நான் வளைப்பேன், சீதை கைய பிடிப்பேன். பாத்து பாத்து எப்படி மைக்க உடைச்சாதே போல. சரி. வில்ல உடைக்கிறது இருந்தா இருக்கு. என்னாச்சு? எப்படி? அதாவது வில்லு ஒரு பக்கம் கயிறு கட்டி இருக்கும். நல்லா கவனமா கேட்கணும். சரி. கம்பை விட கயிறு ஒரு முழம் கட்டையா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். வில்ல வளைச்சா தான் தூக்கி மாட்ட முடியும், இழுத்து மாட்ட முடியும். ஒரு பக்கம் கயிறு கட்டினாலும் இருக்கு வச்சிருக்கு. சரி. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். உண்மையிலே ஏகப்பட்ட கூட்டம். முதல்ல வில்ல வளைக்க யார் வருகிறார்? யார் வருகிறார்? ராஜாதி ராஜ, ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ மார்த்தாண்ட, ராஜ காத்தவராய, காத்தவராய. நான் சொல்ல அப்படி சொல்லணும். சொல்லுங்க. ராஜ கம்பீர, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, ராஜ கோத்துக்குள்ள ராஜ குலோத்துங்க, ராஜ கோத்துக்குள்ள போவார். பல்லவ நாட்டு மன்னன் வருகிறார் வருகிறார் வருகிறார். சாரதி இவரு தாடி வச்சிருக்காரு, நீ தாடி வைன்னு சொல்லுங்க. அவரு சொல்றாரு வளர்ந்தாதான் வைப்பாங்க. சரி. ஐயா அம்மா என்னையா மனத்தை வாங்குறியா? மருமகையா? அதாவது இப்படி வில்ல வளைக்கிறதுக்கு ஆளாளுக்கும் வந்து வாய் சவால்தான் பேசுறா. வில்ல தொட்டு வளைக்க முடியல, தூக்க முடியல. யாருமே வில்லு பக்கத்துல வர முடியல. அசைச்சு அசைச்சு பார்த்தாங்க, அசைக்கவில்லை. எடுத்து எடுத்து பார்த்தா எடுக்க முடியவில்லை. கூட்டம் எல்லாரும் கை தட்ட தயாரா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வில்ல வளைக்க மாட்டாங்க, கை தட்டிக்கலாமான்னு அப்படின்னு பாக்காங்க. கை தட்ட முடியல. ஒரு நாட்டு மன்னர் வேகமா ஓடியாந்தா. அவரு மிலிட்டரியில வேலை பார்த்திருக்காரு. அப்படின்னு 3 பட்டி அடிச்சு வந்தார். வில்லு பக்கத்துல வந்தார். வில்லு அப்படியே தொட்டு கும்பிட்டார். போயிட்டே இருந்தார். எதுக்கு தொட்டு கும்பிட்டு போயிட்டாரு? அவருக்கு ஒரு ஆசை, போட்டியில கலந்து கொண்டு ஒரு ஆசை. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து வில்ல தூக்கி தூக்கி பார்த்தாங்க, அசைக்கவே முடியல. எல்லாரும் பார்த்தாங்க. சரி, என்னடா என்னமோ லேசா வளைச்சு போடான்னு நினைச்சோம். பெரிய வில்லா இருக்குப்பா, எதையுமே ஆழம் தெரியாம கால விடக்கூடாது, அவதிப்படக்கூடாது அப்படின்னு ஆளாளுக்குமா வளைக்க முடியாதவங்க அவன் சீட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டான். எல்லாருமே இருந்துக்கிட்டான். வில்ல தூக்கி பார்த்துட்டு தூக்க முடியாதவங்க ஒரு சீட்ல உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா. இங்க என்னாச்சு இப்போ? என்ன ஒரு சீட்ல யார் இருக்கா? யாரு? விஸ்வாமித்திரர் இருக்கிறார். இருக்கிறது ஒரு சீட்டு, ஒரு ஆசனம். ஒரு ஆசனத்துல விஸ்வாமித்திரர் மட்டும் உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். வலது துடையில ஸ்ரீராமச்சந்திர பெருமாள். சரி. இடது துடையில லட்சுமணன் இளைய பெருமாள் அப்படியே போட்டு உட்கார்ந்து இருக்காரு. சரி. எல்லாரும் தூக்கி பார்த்தா தூக்க முடியல, அசைச்சு பார்த்தா அசைக்க முடியல, வில்லை எடுக்க முடியவில்லை. உடனே என்னாச்சு தெரியுமா? விஸ்வாமித்திரர் சொன்னாரா, எப்பாடி தம்பி மகனே ரகுராமா, என்ன சுவாமி, யாராலும் இந்த வில்லை அசைக்க கூடிய முடியாது. யாரு வந்து